ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னடா நானும் என்னென்னவோ டிஃப்ரெண்ட்டாக டைப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில், எனக்கு மட்டும் வியூஸ் போகலைன்னு நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணீங்க. நானும் ஒரு டைமில் ஃபீல் பண்ணினேன். ஆனால் இப்போ ஃபீல் பண்ணுறதில்ல. என்னன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துக்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. ஃபைனலாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு வீடியோ வந்து 100% சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்கிறதுனா சூப்பர்னு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 5 ஸ்டெப்பில் நான் வந்து சொல்லிடுறேன். வீடியோவில் என்னென்ன பண்ணோம், எப்படி எல்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜஸ்ட் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? என்னோடய ஸ்டைல்லேருந்து, ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எனக்கு ஓரளவுக்கு வியூஸ் வந்து கிடைக்குது. ஒரு நல்ல இன்கமும் ஏன் வந்து பண்ணுறேன், ஓகேங்களா? என்ன பண்ண சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸ்டெப் 1ல் மெயின் டைமிங். என்னடா டைமிங் சொல்லிட்டு கேட்காதீங்க. வீடியோ அப்லோட் பண்ணுற டைமிங் தான். இன்றைக்கி அப்லோட் பண்ணுற மாதிரி நாளைக்குன்னு சொல்லிட்டு வேறு டைமில் அப்லோட் பண்ணாதீங்க. கொஞ்சம் யூடியூப் அல்காரிதம் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் வந்து ஆகிடும், ஓகேங்களா? உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு டைமிங்கில் வந்து வீடியோ பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமிங்கில் வந்து வீடியோ அப்லோட் பண்ண வந்து ஃபாலோ பண்ணுவோம், ஓகேங்களா? இன்றைக்கி 7 o'clock ஷார்ப்பாக ஈவினிங் அப்லோட் பண்ணிங்கன்னா நாளைக்கு 7 o'clock ஷார்ப்பாக ஈவினிங் அதே டைமில் வந்து கண்டினியூஸாக வந்து அப்லோட் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபைனலாக ஒரு டிப்பு சொல்கிறேன். அந்த டிப்பு ஃபாலோ பண்ணால் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளமே இருக்காது, ஓகேங்களா? இது வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 2ல் தம்ப்லைன், ஓகேங்களா? தம்ப்லைன் மட்டும் குவாலிட்டியான தம்ப்லைனாக இருக்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. எப்படி சொல்கிறதுனா, ஓகே கிட்ஸில் ஒரு தம்ப்லைன் வந்து ஒரு தம்ப்லைன் இது மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா தம்ப்லைன் முடிஞ்ச அளவுக்கு ஹை குவாலிட்டி, நல்லா ஹை குவாலிட்டியாக வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக, ஓகேங்களா? இப்போ வந்து எடிட்டிங் சேனலோட தம்ப்லைன் பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கொஞ்சம் அட்ராக்ஷனாக வந்து இருக்கணும், ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி தம்ப்லைன் வந்து டிசைன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு 3ல் டைட்டில், ஓகேங்களா? டைட்டில் வந்து ப்ராப்ளம் கிடையாது, அவ்வளோவா ப்ராப்ளம் கிடையாது. டைட்டில் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து யூடியூப் அல்காரிதத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம். என்னோட டிப்பை ஒன்று சொல்கிற மாதிரி ChatGPTல போயிடுங்க. நீங்கள் என்ன கண்டென்ட் வந்து கொடுக்க போகிறீங்களோ கொடுத்துட்டு எனக்கு வந்து யூடியூப்பில் SEO டைட்டில் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேளுங்க. அது சூப்பராக நிறைய டைட்டில் தரும். அதில் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டான டைட்டிலோ அதை வந்து கொடுங்க, ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா ChatGPTலேயே உங்களுக்கு வந்து என்ன பண்ண சொல்லிட்டு கொடுத்துரும், ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் அதில் கிடந்து கொடுத்துரும், ஓகேங்களா? மேஜராக என்னென்னா இந்த வீடியோவில் என்னென்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அது அல்காரிதம் வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் தான், ஓகேங்களா? அந்த யூடியூப் அது வந்து புரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோ எந்த கண்டென்ட்டோ அங்கே வந்து ரீச் பண்ணிவிடும், ஓகேங்களா? ஸ்டெப் 3ல் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக், ஓகேங்களா? இது வந்து கொடுத்துருங்க. டேக் வந்து ஜஸ்ட் ஒரு அதிகமாக கொடுக்காதீங்க. ஒரே ஒரு 4 டேக்கில் பர்ஃபெக்டான டேக். எப்படின்னா இந்த வீடியோ வந்து இந்த கண்டென்ட்டுக்கான வீடியோன்னு சொல்லிட்டு தெரிகிற மாதிரி ஒரு 4 டேக் மட்டும் கொடுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்னென்னா என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? வீடியோ வந்து குவாலிட்டி. என்னுடைய குவாலிட்டிக்கான ஒரு டிப்பு சொல்கிறேன் கேட்டுங்க. உங்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு எடிட்டிங் டூல் இருக்கும், ஓகேங்களா? அந்த டூலில் போயிடுங்க, ஓகே? டூலில் போயிட்டு ஒரு ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் வந்து கொடுத்துக்கலாம். க்ரியேட் பண்ணி உள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஒன்று வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிட்டு போயிடுறேன், ஓகேங்களா? இப்போ போயிட்டு அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இப்போ வீடியோ வந்து பண்ணி வந்துட்டு பாருங்கள். மோஸ்ட் கம்பேரிட்டிவ் சொல்லிட்டு இங்கே இருக்கும் பாருங்கள். கிளிக் பண்ணிட்டு H265 ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோ குவாலிட்டி அப்ஸ்கேல் வந்து அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சஜஷனுக்கு, ஓகே? என்னுடைய ட்ரிக்கு சஜஷன். நெக்ஸ்ட்டு கிரியேட் ரேட் வந்து ஒரு 9.9 பிட் ரேட் வந்து செட் பண்ணிங்க, ஓகேங்களா? இந்த எடிட்டிங் செட்டிங்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து என்னோடய டிப்பு, ஓகேங்களா? இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. நல்ல ரீச் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? இன்ஸ்டாகிராமாக இருக்கும், யூடியூபாக இருக்கும், ஓகேங்களா? நல்ல ரீச் வந்து கிடைக்கும். இது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினு டைமிங்கு, அதே மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது. இன்றைக்கி 2 வீடியோ அப்லோட் பண்ணுறது, நாளைக்கு 3 வீடியோ அப்லோட் பண்ணுறது. ஜஸ்ட் இன்றைக்கி வீடியோவே அப்லோட் பண்ணால் மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு வீடியோ போகிறீங்களா அந்த டைமிங் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு 7 o'clock ஷார்ப்பாக ஒரு வீடியோ போகிறீங்கன்னா ஈவினிங், மார்னிங் நெக்ஸ்ட்டு அகைன் அதே சேம் 7 o'clock ஈவினிங் ஷார்ப்பாக வீடியோ வந்து போட்டுருங்க, ஓகேங்களா? ஒரு டிப்பு சொல்கிறேன். என்ன டிப்னா, வீடியோ ஷெட்யூல் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து 100% நல்லான நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணி உங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் ஆகிடும், ஓகேங்களா? இப்போ நான் சொன்னது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சொன்னது ஃபாலோ பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கில் போய் சேவ் பண்ணிங்க. நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இங்கே வந்து என்னடா ப்ராஃபிட்னா யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அந்த ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டோன்னே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணி ஆலில் போட்டுங்க. பிடிச்சிருந்தா லைக்கை பண்ணுங்கள். டாடா, பாய்.